அத்தியாயம் 5. சூரா அல் மாஇத. உணவுத்தட்டு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். முஃமின்களே, நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள். உங்கள் மீது ஓதி காட்டி இருப்பவற்றை தவிர மற்றைய நாற்கால் பிராணிகள் உங்களுக்கு உணவிற்காக ஆகுமாக்கப்பட்டுள்ளன. ஆனால் நீங்கள் எஹ்ராம் அணிந்திருக்கும் சமயத்தில் அவற்றை வேட்டையாடுவது உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியதை கட்டளையிடுகின்றான். முஃமின்களே, நீங்கள் எஹ்ராம் கட்டிருக்கும் சமயத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அல்லாஹ்வின் மார்க்க அடையாளங்களையும் சிறப்பான மாதங்களையும் குர்பானிகளையும் குர்பானிக்காக அடையாளம் கட்டப்பெற்றவற்றையும் தங்களுடைய இறைவனின் அருளையும் திருப்பொருத்தத்தையும் நாடி கண்ணியமான அவனுடைய ஆலயத்தை நாடி செல்வோரையும் தாக்குவதையோ அவமதிப்பதையோ நீங்கள் ஆகுமாக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் எஹ்ராமை கலைந்துவிட்டால் அனுமதிக்கப்பட்டவற்றை நீங்கள் வேட்டையாடலாம். மேலும் புனித மஸ்ஜிதை காபத்துல்லாவை விட்டும் உங்களை தடுத்த கூட்டத்தினர் மீதுள்ள வெறுப்பானது நீங்கள் வரம்பு மீறுமாறு உங்களை தூண்டிவிட வேண்டாம். இன்னும் நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுக்கே பயப்படுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன். தானாக செத்ததும் இரத்தம், பன்றியின் இறைச்சி, அல்லாஹ் அல்லாததின் பெயர் அதன் மீது கூறப்பட்ட அறுக்கப்பட்டதும், கழுத்து நெரித்து செத்ததும், அடிபட்டு செத்ததும், கீழே விழுந்து செத்ததும், கொம்பால் முட்டப்பட்டு செத்ததும், கரடி, புலி போன்ற விலங்குகள் கடித்து செத்தவையும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. அனுமதிக்கப்பட்டவற்றில் எதை நீங்கள் உயிரோடு பார்த்து முறைப்படி அறுத்தீர்களோ அதை தவிர அதை உண்ணலாம். அன்றியும் பிற வணக்கம் செய்வதற்காக சின்னங்கள் வைக்கப்பெற்ற இடங்களில் அறுக்கப்பட்டவையும் அம்புகள் மூலம் நீங்கள் குறி கேட்பதும் உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளன. இவை யாவும் பெரும் பாவங்களாகும். இன்றைய தினம் காஃபிர்கள் உங்களுடைய மார்க்கத்தை அழித்து விடலாம் என்பதை பற்றிய நம்பிக்கையை இழந்துவிட்டார்கள். எனவே நீங்கள் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சி நடப்பீர்களாக. இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கி விட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கி விட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே இசைவானதாக தேர்ந்தெடுத்துள்ளேன். ஆனால் உங்களில் எவரேனும் பாவம் செய்யும் நாட்டமின்றி பசி கொடுமையினால் நிர்பந்திக்கப்பட்டு மேலே கூறப்பட்ட விளக்கப்பட்டவற்றை புசித்துவிட்டால் அது குற்றமாகாது. ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கின்றான். நபியே, அவர்கள் உண்பதற்கு தங்களுக்கு ஹலாலான அனுமதிக்கப்பட்டவை எவை என்று உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், உங்களுக்கு ஹலாலானவை சுத்தமான நல்ல பொருள்களும் அல்லாஹ் உங்களுக்கு கற்பித்திருக்கிறபடி வேட்டையாடும் பிராணி பறவைகளுக்கு நீங்கள் பயிற்சி அளித்து அவை வேட்டையாடி நீங்கள் பெற்றவையும் புசியுங்கள். எனினும் நீங்கள் வேட்டைக்கு விடும்போது அதன் மீது அல்லாஹ்வின் பெயரை கூறி விடுங்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிகவும் விரைவானவன். இன்றைய தினம் உங்களுக்கு உண்ண நல்லவைகள் ஆகுமாக்கப்பட்டுள்ளன. வேதம் கொடுக்கப்பட்டோரின் உணவும் உங்களுக்கு ஆகுமானதே. உங்களுடைய உணவும் அவர்களுக்கு சாப்பிட ஆகுமானதே. நம்பிக்கை கொண்ட கற்புடைய பெண்களும் உங்களுக்கு முன்னர் வேதம் அளிக்கப்பட்டவர்களிலுள்ள கற்புடைய பெண்களும் அப்பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்பவர்களாக இருக்கும் நிலையில் விபச்சாரம் புரியாதவர்களாகவும் தவறான தொடர்பை ஆக்கி கொள்ளாதவர்களாகவும் அவர்களுக்குரிய மகரை அவர்களுக்கு கொடுத்துவிட்டால் அவர்களை மணமுடித்துக் கொள்வது உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் எவர் நம்பிக்கை கொண்ட பின்னர் நிராகரிக்கிறாரோ அவருடைய செயல் அழிந்து போகும். மேலும் அவர் மறுமையில் நஷ்டமடைந்தோரில் ஒருவராக இருப்பார். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் போது முன்னதாக உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரை உங்கள் கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள். உங்களுடைய தலைகளை ஈரக்கையால் தடவி மசிஹ் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கால்களை கணுக்கால் வரை கழுவிக்கொள்ளுங்கள். நீங்கள் குளிக்க கடமைப்பட்டோராக இருந்தால் குளித்து தேகம் முழுவதையும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். தவிர நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் அல்லது உங்களில் எவரும் மலஜலம் கழித்து வந்தாலும் அல்லது நீங்கள் பெண்களை தீண்டிருந்தாலும்
உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமம் செய்து கொள்ளுங்கள். அதாவது சுத்தமான மண்ணை கையினால் தடவிக்கொண்டு அவைகளால் உங்கள் முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை வருத்தக்கூடிய எந்த சிரமத்தையும் கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் அவன் உங்களை தூய்மைப்படுத்தவும் இன்னும் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு தனது அருட்கொடையை உங்கள் மீது முழுமையாக்கவும் விரும்புகிறான். மேலும் உங்கள் மீதுள்ள அல்லாவின் அருளையும் அவன் உங்களிடம் வாக்குறுதி வாங்கிய பொழுது நீங்கள் அதை உறுதிப்படுத்தி, நாங்கள் செவிமடுத்தோம், நாங்கள் உனக்கு வழிபட்டோம் என்று நீங்கள் கூறியதையும் நினைவு கூறுங்கள். அல்லாவுக்கு அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் இருதயங்களில் ரகசியங்களை எல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டவர்களே, நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாவுக்கு நீங்கள் உறுதியாக சாட்சியாக இருங்கள். எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு நீதி செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். நீதி செய்யுங்கள். இதுவே தக்வாவுக்கு பயபக்திக்கு மிக நெருக்கமாகும். அல்லாவுக்கு அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்வோருக்கு மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் அல்லாஹ் வாக்களித்துள்ளான். எவர் நிராகரித்து தம் திருவசனங்களையும் மறுக்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் ஆவார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, ஒரு கூட்டத்தார் தம் கைகளை உங்களிடம் நீட்டி உங்களை கொன்றுவிட தீர்மானித்த போது உங்களை விட்டு அவர்கள் கைகளை தடுத்து அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருளை நினைவு கூறுங்கள். ஆகவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். இன்னும் அல்லாஹ்வின் மீதே முஃமின்கள் முழுமையாக நம்பிக்கை வைக்கட்டும். நிச்சயமாக அல்லாஹ் இஸ்ராயலின் சந்ததியினர் இடத்தில் உறுதிமொழி வாங்கினான். மேலும் அவர்களிலிருந்து 12 தலைவர்களை அனுப்பியுள்ளோம். இன்னும் உறுதிமொழி வாங்கிய போது அல்லாஹ் கூறினான், நிச்சயமாக நான் உங்களுடனே இருக்கின்றேன். நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத்தும் கொடுத்து என் தூதர்களை விசுவாசித்து அவர்களுக்கு உதவியும் புரிந்து அல்லாஹ்வுக்காக அழகிய கடனும் கொடுப்பீர்களானால் நிச்சயமாக நான் உங்கள் பாவங்களை மன்னித்து சதா நீர் அருவிகள் தாளாலே ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பதிகளில் உங்களை நுழைய வைப்பேன். எனவே இதற்கு பின்னரும் உங்களில் எவரேனும் இம்மார்க்கத்தை நிராகரிப்பின் நிச்சயமாக அவர் நேரான வழியிலிருந்து தவறிவிட்டார். ஆகவே அவர்கள் தங்கள் உறுதிமொழியை முறித்த காரணத்தால் அவர்களை சபித்தோம். அவர்களுடைய உள்ளங்களை இறுக்கமானதாக ஆக்கினோம். அவர்கள் இறை வசனங்களை அதன் உண்மை இடங்களிலிருந்து புரட்டுகிறார்கள். அவர்களுக்கு உபதேசிக்கப்பட்டதில் ஒரு பாகத்தை மறந்தார்கள். அவர்களில் சிலரை தவிர அதிகமானவர்களிடமிருந்து மோசடியை நீர் கண்டு கொண்டே இருப்பீர். ஆகவே அவர்களை மன்னிப்பீராக, புறக்கணிப்பீராக. நிச்சயமாக அல்லாஹ் நற்பண்பாளர்களை நேசிக்கின்றான். நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்துவர்கள் என கூறியவர்களிடம் அவர்களுடைய உறுதிமொழியை வாங்கினோம். அவர்கள் உபதேசிக்கப்பட்டதிலிருந்து ஒரு பகுதியை மறந்தார்கள். ஆகவே மறுமை நாள் வரை அவர்களுக்கு மத்தியில் பகைமையும் வெறுப்பையும் மூட்டினோம். அவர்கள் செய்து கொண்டிருந்ததை அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிப்பான். வேதக்காரர்களே, உங்களிடம் திட்டமாக நம் தூதர் வந்துவிட்டார். வேதத்தில் நீங்கள் மறைந்திருந்ததில் பலவற்றை அவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். இன்னும் பலவற்றை விட்டுவிடுவார். இன்னும் அல்லாஹ்விடமிருந்து ஓர் ஒளி, அதாவது தெளிவான ஒரு வேதம் உங்களிடம் வந்துவிட்டது. அல்லாஹ் தன் பொருத்தத்தை பின்பற்றுபவர்களை அதன் மூலமாக ஈடேற்றத்தின் பாதைகளில் நேர்வழி செலுத்துகிறான். இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் தன் கட்டளைப்படி அவர்களை வெளியேற்றுகிறான். இன்னும் அவர்களை நேர்வழியின் பக்கம் நேர்வழி காட்டுகிறான். அல்லாஹ் அவன் மரியமுடைய மகன் மசீதான் என்று கூறியவர்கள் திட்டவட்டமாக நிராகரித்தனர். நபியே கூறுவீராக, மரியமுடைய மகன் மசியையும் அவருடைய தாயையும் பூமியிலுள்ள அனைவரையும் அல்லாஹ் அழிக்க நாடினால் அதை தடுக்க யார் அல்லாஹ்விடம் ஒரு சிறிதும் சக்தி பெறுவான்? வானங்கள், பூமி, இன்னும் அவை இரண்டிற்கும் மத்தியிலுள்ளவற்றின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் நாடியதை படைக்கின்றான். அல்லாஹ் எல்லா பொருள் மீதும் பேராற்றலுடையவன். யூதர்களும் கிறிஸ்துவர்களும் நாங்கள் அல்லாஹ்வின் குமாரர்கள் என்றும் அவனுடைய நேசர்கள் என்றும் கூறுகிறார்கள். அப்படியாயின் உங்கள் பாவங்களுக்காக உங்களை அவன் ஏன் வேதனைப்படுத்துகிறான்? அப்படியல்ல, நீங்கள் அவன் படைத்தவற்றை சேர்ந்த மனிதர்கள்தான் என்று நபியே நீர் கூறும். தான் நாடியவர்களை அவன் மன்னிக்கின்றான், தான் நாடியவர்களை தண்டிக்கவும் செய்கின்றான்.
இன்னும் வானங்களிலும் பூமியிலும் அவற்றுக்கிடையே இருக்கும் எல்லாவற்றின் மீதுள்ள ஆட்சி அவனுக்கே உரியது. மேலும் அவன் பக்கமே எல்லோரும் மீள வேண்டி இருக்கின்றது. வேதக்காரர்களே, நற்செய்தி கூறுபவர் எச்சரிப்பவர் எவரும் எங்களுக்கு வரவில்லை என்று நீங்கள் கூறாதிருக்க தூதர்களின் இடைவெளியில் நம் தூதர் உங்களிடம் வந்துவிட்டார். அவர் இஸ்லாமை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் எல்லா பொருள் மீதும் பேராற்றலுடையவன். மூசா தன் சமுதாயத்திற்கு கூறிய சமயத்தை நினைவு கூறுங்கள். என் சமுதாயமே, அந்நேரத்தில் உங்கள் மீதுள்ள அல்லாஹ்வின் அருளை நினைவு கூறுங்கள். அவன் உங்களில் நபிமார்களை ஆக்கினான், உங்களை அரசர்களாக ஆக்கினான். உலகத்தாரில் ஒருவருக்கும் கொடுக்காதவற்றை உங்களுக்கு கொடுத்தான். என் சமுதாயமே, அல்லாஹ் உங்களுக்கு விதித்த பரிசுத்தமான பூமியில் நுழையுங்கள். நீங்கள் உங்கள் பின்புறங்களில் திரும்பி விடாதீர்கள். புறம் திரும்பினால் நஷ்டவாளிகளாக திரும்புவீர்கள். அவர்கள் மூசாவை நோக்கி, மூசாவே, நிச்சயமாக அதில் மிக பலசாலிகளான ஒரு சமுதாயம் இருக்கிறது. அவர்கள் அதிலிருந்து வெளியேறும் வரை நிச்சயமாக நாங்கள் அதில் நுழையவே மாட்டோம். அவர்கள் அதிலிருந்து வெளியேறினால் நிச்சயமாக நாங்கள் அதில் நுழைவோம் என்றனர். அல்லாஹ்வை பயப்படுபவர்களில் இருந்து அல்லாஹ் அருள் புரிந்த இருவர் மற்றவர்களை நோக்கி, நீங்கள் அவர்களை எதிர்த்து அந்நகரத்தின் வாசலில் நுழையுங்கள். அதில் நீங்கள் நுழைந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வையுங்கள் என்று கூறினர். மூசாவே, அவர்கள் அதில் இருக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக நாங்கள் அதில் அறவே நுழையவே மாட்டோம். ஆகவே நீயும் உன் இறைவனும் சென்று போரிடுங்கள். நிச்சயமாக நாங்கள் இங்கேதான் உட்கார்ந்திருப்போம் என்று கூறினர். என் இறைவா, நிச்சயமாக நான் எனக்கும் என் சகோதரருக்கும் தவிர மற்றொரு விஷயத்தில் அதிகாரம் பெற மாட்டேன். ஆகவே பாவிகளான சமுதாயத்திற்கு மத்தியிலும் எங்களுக்கு மத்தியிலும் பிரித்திடு என்று மூசா கூறினார். நிச்சயமாக அது அவர்கள் மீது தடுக்கப்பட்டதாகும். 40 ஆண்டுகள் அவர்கள் பூமியில் சீர்கெட்டு திரிந்தனர். ஆகவே பாவிகளான சமுதாயத்தின் மீது கவலைப்படாதீர் என்று மூசாவுக்கு அல்லாஹ் கூறினான். நபியே, ஆதமுடைய 2 மகன்களின் செய்தியை உண்மையில் அவர்கள் முன் ஓதுவீராக. இருவரும் ஒரு குர்பானி பலியை கொடுத்த போது அவ்விருவரில் ஒருவரிடமிருந்து குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடமிருந்து ஏற்கப்படவில்லை. ஏற்கப்படாதவர், நிச்சயம் நான் உன்னை கொள்வேன் என்றார். ஏற்கப்பட்டவர், அல்லாஹ் ஏற்பதெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சுபவர்களிடமிருந்துதான் என்று கூறினார். நீ என்னை கொள்வதற்காக உன் கரத்தை என்னளவில் நீட்டினாலும் உன்னை கொள்வதற்காக என் கரத்தை உன்னளவில் நான் நீட்டுபவனாக இல்லை. நிச்சயமாக நான் அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ்வை பயப்படுகின்றேன். என் பாவத்துடனும் உன் பாவத்துடனும் இறைவன் பக்கம் நீ திரும்புவதை நிச்சயமாக நான் நாடுகிறேன். அவ்வாறு வந்தால் நீ நரகவாசிகளில் ஆகிவிடுவாய். இதுதான் அநியாயக்காரர்களின் கூலியாகும் என்றும் கூறினார். அவர் தன் சகோதரரை கொல்ல அவருடைய மனம் அவரை தூண்டியது. ஆகவே அவரை கொன்றார். ஆகவே நஷ்டவாளிகளில் அவர் ஆகினார். தன் சகோதரனின் சடலத்தை எவ்வாறு அவன் மறைப்பான் என்பதை அவனுக்கு அல்லாஹ் காட்டுவதற்காக பூமியில் தோண்டுகிற ஒரு காகத்தை அல்லாஹ் அனுப்பினான். அவன், என் நாசமே, இந்த காகத்தை போன்று நானாக இயலாதவனாகிவிட்டேனே. அப்படி ஆகியிருந்தால் என் சகோதரனின் சடலத்தை மறைத்திருப்பேனே என்று கூறி துக்கப்படுவர்களில் ஆகிவிட்டான். இதன் காரணமாகவே நிச்சயமாக எவர் ஒருவர் கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் ஏற்படும் குழப்பத்தை தடுப்பதற்காகவோ அன்றி மற்றவரை கொலை செய்கிறாரோ அவர் மனிதர்கள் யாவரையும் கொலை செய்தவர் போலாவார். மேலும் எவர் ஒருவர் அதனை ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் யாவரையும் வாழ வைத்தோரை போலாவார் என்று இஸ்ராயலின் சந்ததியினருக்கு நாம் விதித்தோம். மேலும் நிச்சயமாக நம் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். இதன் பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு மீறியவர்களாகவே இருக்கின்றனர். அல்லாஹ்வுடனும் அவன் தூதருடனும் போர் புரிந்து பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரிபவர்களுக்கு தண்டனை இதுதான். அவர்கள் கொல்லப்படுதல் அல்லது தூக்கிலிடப்படுதல் அல்லது மாறுகால் மாறுகை வாங்கப்படுதல் அல்லது நாடு கடத்தப்படுதல். இது அவர்களுக்கு இவ்வுலகில் ஏற்படும் இழிவாகும். அவர்களுக்கு மறுமையில் பெரிய வேதனை உண்டு. நீங்கள் அவர்கள் மீது ஆற்றல் பெறுவதற்கு முன்னர் மன்னிப்பு கோரி திரும்பியவர்களை தவிர அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள்.
ஆக நிச்சயமாக அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், பெரும் கருணையாளன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் வெற்றி அடைவதற்காக அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அவனளவில் சேர்ப்பிக்கின்ற நன்மையை தேடுங்கள். அவனுடைய பாதையில் போரிடுங்கள். நிச்சயமாக நிராகரித்தவர்கள் மறுமை நாளின் வேதனையிலிருந்து பிணை கொடுப்பதற்காக இப்பூமியில் உள்ள அனைத்தையும் அத்துடன் அவை போன்றதும் அவர்களுக்கு இருந்து அவற்றை கொடுத்தாலும் அவர்களிடமிருந்து அவை அங்கீகரிக்கப்படாது. இன்னும் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. அவர்கள் நரகிலிருந்து வெளியேற நாடுவார்கள். அதிலிருந்து அவர்கள் வெளியேறுபவர்களாக இல்லை. அவர்களுக்கு நிலையான வேதனை உண்டு. திருடன் திருடி அவர்கள் செய்ததற்கு கூலியாக அல்லாவிடம் இருந்து தண்டனையாக அவ்விருவரின் கரங்களை வெட்டுங்கள். அல்லாஹ் மிகைத்தவன், மகா ஞானமிக்கவன். எவர் தன் தீமைக்கு பின்னர் திருந்தி அல்லாவின் பக்கம் திரும்பி தன்னை திருத்திக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவர் மீது பிழை பொறுப்பான். நிச்சயமாக அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், பெரும் கருணையாளன். நிச்சயமாக அல்லாஹ் வானங்கள் இன்னும் பூமியின் ஆட்சி அவனுக்குரியதே என்பதை நீர் அறியவில்லையா? தான் நாடியவரை வேதனை செய்வான், தான் நாடியவரை மன்னிப்பான். அல்லாஹ் எல்லா பொருள் மீதும் பேராற்றல் உடையவன். தூதரே, நம்பிக்கை கொண்டோம் என்று தங்கள் வாய்களால் கூறி அவர்களுடைய உள்ளங்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்களிலிருந்தும் யூதர்களிலிருந்தும் நிராகரிப்பில் தீவிரம் காட்டுபவர்கள் உமக்கு கவலையூட்ட வேண்டாம். அவர்கள் பொய்யை அதிகம் செவிமடுக்கிறார்கள். இதுவரை உம்மிடம் வராத மற்றொரு கூட்டத்திற்காகவும் அதிகம் செவிமடுக்கின்றனர். இறை வசனங்களை அவற்றின் இடங்களிலிருந்து மாற்றுகின்றனர். நீங்கள் இந்த நபியிடம் இருந்து இது கொடுக்கப்பட்டால் அதை எடுங்கள், நீங்கள் அதை கொடுக்கப்படவில்லை என்றால் விலகி எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் கூறுகின்றனர். அல்லாஹ் எவரை சோதிக்க நாடினானோ அவருக்கு அல்லாவிடம் எதையும் செய்ய நீர் உரிமை பெற மாட்டீர். அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தமாக்க அல்லாஹ் நாடவில்லை. அவர்களுக்கு இம்மையில் விழிவுண்டு, இன்னும் மறுமையில் அவர்களுக்கு பெரிய வேதனை உண்டு. இவர்கள் பொய்யை அதிகம் செவிமடுக்கிறார்கள், ஆகாத செல்வத்தை அதிகம் விழுங்குகிறார்கள். இவர்கள் உம்மிடம் வந்தால் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பீராக, அல்லது அவர்களை புறக்கணிப்பீராக. நீர் அவர்களை புறக்கணித்தால் அவர்கள் உமக்கு கொஞ்சமும் கெடுதி செய்யவே முடியாது. நீர் தீர்ப்பளித்தால் அவர்களுக்கு மத்தியில் நீதமாக தீர்ப்பளிப்பீராக. நிச்சயமாக அல்லாஹ் நீதவான்களை நேசிக்கின்றான். நபியே, இவர்கள் உம்மை எவ்வாறு தீர்ப்பாளராக ஆக்குகிறார்கள்? அவர்களிடம் தௌராத் இருக்கிறது, அதில் அல்லாவின் சட்டம் இருக்கிறது. பிறகு அதற்கு பின்னர் புறக்கணித்து திரும்புகின்றனர். இவர்கள் நம்பிக்கையாளர்களாக இல்லை. நிச்சயமாக நாம் தௌராத்தை இறக்கினோம், அதில் நேர்வழியும் ஒளியும் இருக்கின்றது. அல்லாவுக்கு முற்றிலும் பணிந்த நபிமார்கள் அதை கொண்டே யூதர்களுக்கு தீர்ப்பளிப்பார்கள். குருமார்களும் பண்டிதர்களும் அல்லாவின் வேதத்தை காக்கும்படி கோரப்பட்டவர்களாகவும் அதன் மீது சாட்சியாளர்களாகவும் அவர்கள் இருந்த காரணத்தால் அவர்களும் அதை கொண்டே தீர்ப்பளிப்பார்கள். பண்டிதர்களே, மக்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கு அஞ்சுங்கள். என் வசனங்களுக்கு பகரமாக சொற்ப கிரயத்தை வாங்காதீர்கள். எவர் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள்தான் நிராகரிப்பாளர்கள். அவர்கள் மீது அதில் விதித்தோம். நிச்சயமாக உயிருக்கு பதிலாக உயிர், கண்ணுக்கு பதிலாக கண், மூக்குக்கு பதிலாக மூக்கு, காதுக்கு பதிலாக காது, பல்லுக்கு பதிலாக பல், இன்னும் காயங்கள் எல்லாம் இவ்வாறுதான் பழிவாங்கப்படும். எவர் அதை பழிவாங்குவதை மன்னிப்பாரோ அது அவருக்கு பாவங்களின் பரிகாரமாகும். எவர்கள் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள்தான் அநியாயக்காரர்கள். அவர்களுடைய அடிச்சுவடுகளில் தன் முன்னுள்ள தௌராத்தை உண்மைப்படுத்துபவராக மரியமுடைய மகன் ஈசாவையும் தொடரச் செய்தோம். இவருக்கு இன்ஜிலை கொடுத்தோம், அதில் நேர்வழியும் ஒளியும் இருக்கின்றது. அதை தனக்கு முன்னுள்ள தௌராத்தை உண்மைப்படுத்த கூடியதாக நேர்வழியாக அல்லாவை அஞ்சுபவர்களுக்கு ஒரு உபதேசமாக ஆக்கினோம். ஆகவே இன்றிலுடையவர்கள் அதில் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவும், எவர்கள் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள்தான் பாவிகள். நபியே, தனக்கு முன்னுள்ள வேதத்தை உண்மைப்படுத்த கூடியதாக அதை பாதுகாக்க கூடியதாக உண்மையுடன் கூடிய இவ்வேதத்தை உமக்கு இறக்கினோம். ஆகவே அல்லாஹ் உமக்கு இறக்கியதை கொண்டே அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பீராக. உமக்கு வந்த உண்மையை விட்டு அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றாதீர். உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு மார்க்கத்தையும் ஒரு வழியையும் ஏற்படுத்தினோம்.
அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களை ஒரே ஒரு சமுதாயமாக ஆக்கியிருப்பான். எனினும் உங்களுக்கு அவன் கொடுத்தவற்றில் உங்களை சோதிப்பதற்காக இவ்வாறு செய்திருக்கின்றான். ஆகவே நன்மைகளில் முந்துங்கள். அல்லாவின் பக்கமே உங்கள் அனைவரின் மீளுமிடமும் இருக்கின்றது. நீங்கள் எதில் முரண்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த சத்தியத்தை உங்களுக்கு அறிவிப்பான். நபியே, அல்லாஹ் இறக்கியதை கொண்டு அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பீராக. அவர்களின் விருப்பங்களை பின்பற்றாதீர். உமக்கு அல்லாஹ் இறக்கியதில் சிலவற்றிலிருந்து உம்மை அவர்கள் திருப்பி விடுவதை குறித்தும் அவர்களிடம் எச்சரிக்கையுடன் இருப்பீராக. அவர்கள் புறக்கணித்து திரும்பினால் அறிந்து கொள்வீராக, அல்லாஹ் நாடுவதெல்லாம் அவர்களை அவர்களுடைய பாவங்கள் சிலவற்றின் காரணமாக அவர்களை சோதிப்பதேதான். நிச்சயமாக மனிதர்களில் அதிகமானோர் பாவிகள்தான். அறியாமை காலத்தின் சட்டத்தையா அவர்கள் தேடுகின்றனர்? உறுதி கொள்கின்ற சமுதாயத்திற்கு அல்லாவை விட சட்டத்தால் மிக அழகானவர் யார்? நம்பிக்கையாளர்களே, யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் நண்பர்களாக ஆக்காதீர்கள். அவர்களில் சிலரின் நண்பர்கள். உங்களில் எவர் அவர்களுடன் நட்பு கொள்வாரோ நிச்சயமாக அவர் அவர்களை சார்ந்தவர். நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்கார மக்களை நேர்வழி செலுத்த மாட்டான். நபியே, தங்கள் உள்ளங்களில் நோயுள்ளவர்கள் அவர்களில் நட்பு வைக்க விரைபவர்களாக காண்பீர். ஆபத்து எங்களை அடைவதை பயப்படுகிறோம் என்று கூறுகின்றனர். அல்லாஹ் தன்னிடமிருந்து வெற்றி அல்லது வேறு ஒரு காரியத்தை கொண்டு வரலாம். அது சமயம் அவர்கள் தங்கள் உள்ளங்களில் மறைத்ததன் மீது துக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவார்கள். நிச்சயமாக நாங்களும் உங்களுடன் தான் என்று அல்லாவின் மீது உறுதியாக சத்தியம் செய்தவர்கள் இவர்கள்தானா என்று நம்பிக்கையாளர்கள் கூறுவார்கள். அவர்களுடைய நல்ல செயல்கள் அழிந்துவிட்டன. ஆகவே இவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டனர். நம்பிக்கையாளர்களே, உங்களில் எவரும் தன் மார்க்கத்தை விட்டும் மாறினால் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அவன் அவர்களை நேசிப்பான், அவர்களும் அவனை நேசிப்பார்கள். அவர்கள் நம்பிக்கையாளர்களிடம் பணிவானவர்கள், நிராகரிப்பாளர்களிடம் கண்டிப்பானவர்கள். அல்லாவின் பாதையில் போரிடுவார்கள். பழிப்பவனின் பழிப்பை பயப்பட மாட்டார்கள். இது அல்லாவின் அருள். தான் நாடியவர்களுக்கு அதை தருகிறான். அல்லாஹ் விசாலமானவன், நன்கு அறிந்தவன். உங்கள் நண்பர்கள் எல்லாம் அல்லாவும் அவனுடைய தூதரும் இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துகின்ற ஜக்காத்தை கொடுக்கின்ற நம்பிக்கையாளர்கள் தான். இன்னும் அந்த நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாவிற்கு முன் தலைகுனிவார்கள். எவர் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் நேசிக்கின்றார்களோ அவர்கள் அல்லாவின் படையினர். நிச்சயமாக அல்லாவின் படையினர் தான் வெற்றியாளர்கள். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் உங்கள் மார்க்கத்தை பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டவர்களையும் நிராகரிப்பவர்களையும் நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாவை அஞ்சுங்கள். நீங்கள் தொழுகைக்கு அழைத்தால் அதை அவர்கள் பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்கின்றனர். அது நிச்சயமாக அவர்கள் சிந்தித்து புரியாத மக்கள் என்ற காரணத்தினால் ஆகும். வேதக்காரர்களே, அல்லாவையும் எங்களுக்கு இறக்கப்பட்டதையும் இதற்கு முன்னர் இறக்கப்பட்டதையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் எங்களை நீங்கள் வெறுக்கிறீர்களா? நிச்சயமாக உங்களில் அதிகமானவர்கள் பாவிகள் என்று நபியே கூறுவீராக. அல்லாவிடம் தண்டனையால் இதைவிட மிக கெட்டவனை நான் உங்களுக்கு அறிவிக்கவா? எவர்களை அல்லாஹ் சபித்தானோ அவர்கள் மீது கோபித்தானோ அவர்களில் சிலரை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கினானோ இன்னும் ஷைத்தானை வணங்கினார்களோ அவர்களைத்தான் தகுதியால் மிக கெட்டவர்கள், இன்னும் நேரான பாதையிலிருந்து மிகவும் வழி தவறியவர்கள். அவர்கள் உங்களிடம் வந்தால் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுகின்றனர். எனினும் அவர்கள் நிராகரிப்புடன் தான் மனதில் வைத்து திட்டமாக நுழைந்தார்கள். திட்டமாக அதனுடன் தான் வெளியேறினார்கள். அவர்கள் மறைத்து கொண்டிருப்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். நபியே, அவர்களில் அதிகமானவர்களை பாவத்திலும் அநியாயத்திலும் ஆகாத செல்வத்தை விழுங்குவதிலும் விரைபவர்களாக நீர் காண்பீர். அவர்கள் செய்து கொண்டிருந்தது கெட்டுவிட்டது. அவர்களுடைய பாவமான பேச்சிலிருந்தும் விளக்கப்பட்டதை விழுங்குவதிலிருந்தும் குருமார்களும் பண்டிதர்களும் அவர்களை தடை செய்ய வேண்டாமா? அவர்கள் செய்து கொண்டிருந்தது கெட்டுவிட்டது. அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது என்று யூதர்கள் கூறினர். அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டன. அவர்கள் கூறியதன் காரணமாக சபிக்கப்பட்டனர். மாறாக அவனுடைய இரு கைகள் விரிக்கப்பட்டுள்ளன. அவன் நாடியவாறு தர்மம் புரிகிறான். இறைவனிடமிருந்து உமக்கு இறக்கப்பட்டது அவர்களில் அதிகமானோருக்கு வரம்பு மீறுவதையும் நிராகரிப்பையும் நிச்சயமாக அதிகப்படுத்தும்.
நாம் அவர்களுக்கு மத்தியில் பகைமையும் வெறுப்பையும் மறுமை நாள் வரை நிலைத்திருக்கும்படி ஏற்படுத்தினோம். அவர்கள் போருக்கு நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அல்லாஹ் அதை அணைத்து விட்டான். அவர்கள் பூமியில் கலகம் செய்வதற்காக விரைகிறார்கள். அல்லாஹ் கலகம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான். நிச்சயமாக வேதக்காரர்கள் இத்தூதரை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை அஞ்சியிருந்தால் அவர்களை விட்டும் அவர்களுடைய பாவங்களை நிச்சயமாக அகற்றிடுவோம். இன்பம் நிறைந்த சொர்க்கங்களில் அவர்களை நிச்சயமாக நுழைத்திடுவோம். தௌராத்தையும் இன்றிலையும் அவர்களுடைய இறைவனிடமிருந்து அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தையும் அவர்கள் நிலைத்திருந்து இருந்தால் அவர்களுக்கு மேலிருந்தும் அவர்களுடைய கால்களுக்கு கீழிருந்தும் நிச்சயமாக புசித்திருப்பார்கள். அவர்களில் ஒரு நேர்மையான கூட்டம் இருக்கிறது. அவர்களில் அதிகமானோர் அவர்கள் செய்பவை கெட்டுவிட்டன. தூதரே, இறைவனிடமிருந்து உமக்கு இறக்கப்பட்டதை எடுத்துரைப்பீராக. நீர் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவனுடைய தூதை நீர் எடுத்துரைக்கவில்லை. மக்களிடமிருந்து அல்லாஹ் உம்மை காப்பாற்றுவான். நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்பாளர்களான சமுதாயத்தை நேர்வழி செலுத்த மாட்டான். நபியே கூறுவீராக, வேதக்காரர்களே, தௌராத்தையும் இஞ்சிலையும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் நீங்கள் நிலைநிறுத்தும் வரை நீங்கள் ஒரு விஷயத்திலும் இல்லை. இறைவனிடமிருந்து உமக்கு இறக்கப்பட்டது அவர்களில் அதிகமானவர்களுக்கு வரம்பு மீறுவதையும் நிராகரிப்பையும் நிச்சயமாக அதிகப்படுத்துகிறது. ஆகவே நிராகரிப்பாளர்களான சமுதாயத்தை பற்றி நீர் கவலைப்படாதீர். நம்பிக்கையாளர்கள், யூதர்கள், சாஃபியின்கள், கிறிஸ்துவர்கள் இவர்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு நன்மை செய்தாரோ அவர்கள் மீது ஒரு பயமும் இல்லை. அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். திட்டமாக இஸ்ரவேலர்களின் உறுதிமொழியை வாங்கினோம். அவர்களிடம் பல தூதர்களை அனுப்பினோம். அவர்களுடைய மனம் விரும்பாதவற்றை ஒரு தூதர் அவர்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் தூதர்களில் ஒரு வகுப்பாரை பொய்ப்பித்தனர், ஒரு வகுப்பாரை கொள்கின்றனர். தண்டனை ஏற்படாது என்று அவர்கள் எண்ணினர். ஆகவே குருடாகினார், செவிடாகினார். பிறகு அல்லாஹ் அவர்கள் மீது பிழை பொறுத்தான். பிறகும் அவர்களில் அதிகமானோர் குருடாகினார், செவிடாகினார். அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவன் ஆவான். நிச்சயமாக அல்லாஹ் அவன் மரியமுடைய மகன் மசீதான் என்று கூறியவர்கள் திட்டவட்டமாக நிராகரித்தனர். ஆனால் மசீஹ் கூறினார், இஸ்ரவேலர்களே, என் இறைவனும் உங்கள் இறைவனுமான அல்லாஹ்வையே வணங்குங்கள். நிச்சயமாக எவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவர் மீது திட்டமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தடுத்து விடுகிறான். அவருடைய தங்குமிடம் நரகம்தான். அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர்களில் எவரும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி ஆகிய மூவரில் ஒருவர்தான் என்று கூறியவர்கள் திட்டவட்டமாக நிராகரித்தார்கள். ஒரே ஒரு வணக்கத்திற்குரியவனை தவிர வேறு வணக்கத்திற்குரியன் அறவே இல்லை. அவர்கள் கூறுவதிலிருந்து அவர்கள் விலகவில்லை எனில் துன்புறுத்தும் வேதனை அவர்களில் நிராகரித்தவர்களை நிச்சயமாக அடையும். இவர்கள் இப்பாவத்திலிருந்து திருந்தி அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப மாட்டார்களா? அவனிடம் மன்னிப்பு கோர மாட்டார்களா? அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், பெரும் கருணையாளன். மரியமின் மகன் மசீஹ் ஒரு தூதரை தவிர வேறில்லை. இவருக்கு முன்னர் தூதர்கள் சென்று விட்டனர். அவருடைய தாய் ஒரு மகா உண்மையாளர். இருவரும் உணவு சாப்பிட்டு வந்தனர். நாம் அத்தாட்சிகளை அவர்களுக்கு எவ்வாறு தெளிவுபடுத்துகிறோம் என்று நபியே கவனிப்பீராக. பிறகு அவர்கள் எவ்வாறு சத்தியத்தை விட்டு திருப்பப்படுகின்றனர் என்றும் கவனிப்பீராக. அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு தீங்களிப்பதற்கும் பலன் அளிப்பதற்கும் உரிமை பெறாதவற்றை வணங்குகிறீர்களா என்று நபியே கூறுவீராக. அல்லாஹ் நன்கு செவியுறுபவன், மிக அறிந்தவன். வேதக்காரர்களே, உண்மைக்கு முரணாக உங்கள் மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள். முன்பு வழி தவறிவிட்ட சமுதாயத்தின் விருப்பங்களை பின்பற்றாதீர்கள். அவர்கள் பலரை வழி கெடுத்தனர். நேரான பாதையிலிருந்து தாங்களும் வழி தவறினர் என்று நபியே கூறுவீராக. இஸ்ரவேலர்களில் நிராகரித்தவர்கள் தாவூத் என்னும் மரியமின் மகன் ஈசாவின் நாவினால் சபிக்கப்பட்டனர். அது அவர்கள் மாறு செய்ததாலும் இறை சட்டங்களை மீறுபவர்களாக இருந்ததால் ஆகும். இன்னும் தாம் செய்து கொண்டிருந்த தீய காரியங்களை விட்டு ஒருவரை ஒருவர் தடுப்போராகவும் அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் செய்து கொண்டிருந்தவையெல்லாம் நிச்சயமாக மிகவும் தீயவையாகும். நபியே, அவர்களில் அநேகர் நிராகரிப்பாளர்களையே உற்ற நண்பர்களாக கொண்டிருப்பதை நீர் காண்பீர். அவர்கள் தமக்காக முற்படுத்தி வைத்தது கெட்டதே ஆகும். ஏனெனில் அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொண்டான். மேலும் வேதனையில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள்.
அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் நபியின் மீதும் அவர் மீது இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தார்களானால் அவர்கள் நிராகரிப்பாளர்களாகிய அவர்களை தங்களின் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களில் அநேகர் பாவிகளாகவே இருந்தனர். நம்பிக்கை கொண்டோருக்கு மனிதர்களிலேயே கடுமையான பகைவர்களாக யூதர்களையும் இணை வைப்பவர்களையும் நிச்சயமாக நபியே நீர் காண்பீர். நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்பவர்களை நம்பிக்கையாளர்களுக்கு நேசத்தால் மனிதர்களாகிய அவர்களில் மிகவும் நெருங்கியவர்களாக நபியே நீர் காண்பீர். அது ஏனென்றால் அவர்களில் கற்றறிந்த குருமார்களும் துறவிகளும் இருக்கின்றனர். மேலும் அவர்கள் இருமாப்பு கொள்வதும் இல்லை என்பதினால் ஆகும். இன்னும் இத்தகையோர் இத்தூதர் மீது இறக்கப்பட்டதை செவியேற்றால் உண்மையை அவர்கள் அறிந்து கொண்ட காரணத்தால் அவர்களுடைய கண்கள் கண்ணீர் வடிப்பதை நீர் காண்பீர். எங்கள் இறைவனே, நாங்கள் இவ்வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டோம், எனவே இவ்வேதம் சத்தியமானது என்று சாட்சி சொல்வோருடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக என்றும் அவர்கள் கூறுவார்கள். அல்லாஹ்வையும் அவனிடமிருந்து நமக்கு வந்த சத்தியத்தையும் நாங்கள் நம்பிக்கை கொள்ளாதிருக்கவும் எங்களையும் எங்கள் இறைவன் நல்ல மக்களுடன் சேர்ப்பதை நாங்கள் ஆசைப்படாமல் இருக்கவும் எங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கூறுகின்றனர். ஆகவே அவர்கள் கூறியதன் காரணமாக அதன் கீழ் நதிகள் ஓடுகிற சொர்க்கங்களை அல்லாஹ் அவர்களுக்கு பிரதிபலனாக அளித்தான். அதில் அவர்கள் நிரந்தரமானவர்கள். இது நல்லறம் புரிவர்களுடைய கூலியாகும். நம் தூதரை நிராகரித்து நம் வசனங்களை பொய்ப்பித்தவர்கள் அவர்கள் நரகவாசிகள்தான். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஆகுமாக்கிய நல்லவற்றை ஆகாதவையாக ஹராமாக ஆக்காதீர்கள். வரம்பு மீறாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறிகளை நேசிக்க மாட்டான். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றில் அனுமதிக்கப்பட்ட நல்லதை புசியுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்ட அல்லாஹ்வை அஞ்சுங்கள். உங்கள் சத்தியங்களில் வீணானதற்காக அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். எனினும் நீங்கள் சத்தியங்களை உறுதிப்படுத்தி பின்னர் அதை மீறியதற்காக உங்களை தண்டிப்பான். அதற்கு பரிகாரமாவது நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு உணவளிப்பதில் நடுத்தரமானதிலிருந்து 10 ஏழைகளுக்கு உணவளிப்பது, அல்லது அவர்களுக்கு ஆடை அளிப்பது, அல்லது ஓர் அடிமையை விடுதலையிடுவதாகும். இவற்றில் எதையும் நிறைவேற்ற அவர் வசதி பெறவில்லை எனில் 3 நாட்கள் நோன்பிருப்பது அவசியம். நீங்கள் சத்தியம் செய்து அதை முறித்தால் முறிக்கப்பட்ட உங்கள் சத்தியங்களுக்கு பரிகாரம் ஆகும். இது உங்கள் சத்தியங்களை காப்பாற்றுங்கள். நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை இவ்வாறு உங்களுக்கு விவரிக்கின்றான். நம்பிக்கையாளர்களே, நிச்சயமாக மது, சூது, சிலைகள், ஜோசிய, அம்புகள் ஷைத்தானுடைய செயல்களில் உள்ள அருவருக்கத்தக்கவையாகும். ஆகவே நீங்கள் வெற்றி பெறுவதற்காக இவற்றை விட்டு விலகுங்கள். நிச்சயமாக ஷைத்தான் நாடுவதெல்லாம் மதுவினாலும் சூதாட்டத்தினாலும் உங்களுக்கு மத்தியில் பகைமையும் வெறுப்பையும் உண்டு பண்ணுவதையும் அல்லாஹ்வின் ஞாபகத்திலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுப்பதையும் தான். ஆகவே நீங்கள் அவற்றிலிருந்து விலகுபவர்களா? அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், தூதருக்கு கீழ்ப்படியுங்கள், பாவங்களை விட்டு விலகி எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் அறிவுரையை புறக்கணித்து திரும்பினால் நம் கட்டளைகளை உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பதுதான் நம் தூதர் மீது கடமையாகும் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டு நன்மைகளை செய்தவர்கள் மீது குற்றமில்லை. தடுக்கப்பட்ட உணவை தடை வருவதற்கு முன்பு அவர்கள் புசித்ததில் தடைக்கு பின்பு அதிலிருந்து அவர்கள் விலகி நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து பிறகு அல்லாஹ்வை அஞ்சி நம்பிக்கை கொண்டு பிறகு அல்லாஹ்வை அஞ்சி பிறருக்கும் நல்லறம் செய்தால் தடுக்கப்பட்டவற்றை அவர்கள் முன்பு புசித்தது மன்னிக்கப்படும். அல்லாஹ் நல்லறம் புரிவோரை நேசிக்கின்றான். நம்பிக்கையாளர்களே, மறைவில் தன்னை பயப்படுவோரை அல்லாஹ் அறிவதற்காக நீங்கள் எஹ்ராமில் இருக்கும் போது வேட்டைகளில் உங்கள் கரங்களும் உங்கள் ஈட்டிகளும் அடைந்து விடுகின்ற சில வேட்டைகளை கொண்டு நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பான். இதற்கு பின்பு எவர் அல்லாஹ்வின் கட்டளையை மீறினாரோ அவருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் எஹ்ராமுடையவர்களாக இருக்கும் போது வேட்டை பிராணிகளை கொள்ளாதீர்கள். உங்களில் எவர் அதை வேண்டுமென்றே கொன்றாரோ ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய கால்நடைகளில்தான் கொன்றதற்கு ஒப்பானதை பரிகாரமாக கொடுப்பதுதான் அவரது தண்டனையாகும். உங்களில் நேர்மையான இருவர் அதற்கு தீர்ப்பளிப்பர். காபாவை
அடைகிற பலியாக அது இருக்க வேண்டும், அல்லது அதன் மதிப்பின் அளவிற்கு ஏழைகளுக்கு உணவளிப்பது பரிகாரமாகும், அல்லது உணவளிக்க வசதி இல்லாதவன் நோன்பால் அதற்கு சமமானது நோற்க வேண்டும். இது அவன் தன் செயலின் கெட்ட முடிவை அனுபவிப்பதற்காக ஆகும். முன் நடந்தவற்றை அல்லாஹ் மன்னித்தான். எவர் குற்றத்தின் பக்கம் மீண்டாரோ அல்லாஹ் அவரை தண்டிப்பான். அல்லாஹ் மிகைத்தவன், தண்டிப்பவன் ஆவான். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு பயனளிப்பதற்காக கடலில் வேட்டையாடுவதும் அதை புசிப்பதும் எஹ்ராமிலுள்ள உங்களுக்கும் மற்ற பயணிகளுக்கும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனினும் நீங்கள் எஹ்ராமுடையவர்களாக இருக்கும் போதெல்லாம் தரையில் வேட்டையாடுவது உங்களுக்கு விலக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அவன் பக்கமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள். புனித ஆலயமாகிய காபாவையும் சங்கையான மாதத்தையும் பலி பிராணிகளையும் அடையாளமிடப்பட்ட பலி பிராணிகளையும் மனிதர்களுக்கு மார்க்க நெறிகளுக்கு நிலைப்பாடானவையாக அல்லாஹ் ஆக்கி வைத்துள்ளான். அல்லாஹ் இவ்வாறு செய்தது நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவையற்றெல்லாம் நன்கு அறிவான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவேதான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் நன்கு அறிபவன். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை கொடுப்பதில் கடுமையானவன். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனும் கருணையாளனும் ஆவான். நம் தூதை எத்தி வைப்பதை தவிர இத்தூதர் மீது வேறு கடமை இல்லை. இன்னும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் இன்னும் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிவான். நபியே, தீயவை அதிகமாக இருப்பது உம்மை ஆச்சரியப்படுத்த போதிலும் தீயதும் நல்லதும் சமமாகா. எனவே அறிவாளிகளே, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று நீர் கூறுவீராக. நம்பிக்கையாளர்களே, நபியிடம் பல விஷயங்கள் பற்றி கேள்வி கேட்காதீர்கள். அவை உங்களுக்கு வெளியாக்கப்பட்டால் உங்களுக்கு வருத்தம் அளிக்கும். குர்ஆன் இறக்கப்படும் நேரத்தில் அவற்றை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டால் அவை உங்களுக்கு வெளியாக்கப்படும். அவற்றை அல்லாஹ் மன்னித்தான். அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், பெரும் சகிப்பாளன். உங்களுக்கு முன்பு சில மக்கள் திட்டமாக அவற்றை பற்றி கேள்வி கேட்டார்கள். அவை விவரிக்கப்பட்ட பிறகு அவற்றை அவர்கள் நிராகரிப்பவர்களாக மாறிவிட்டார்கள். பஹீரா காது கிழிக்கப்பட்ட பெண் ஒட்டகம், சாயிபா சுதந்திரமாக மேய விடப்பட்ட பெண் ஒட்டகம், வசீலா இரட்டை குட்டிகளை ஈன்றதற்காக சில நிலைகளில் விக்கிரகங்களுக்கு நேர்ந்து விடப்பட்ட ஆடுகள், ஹாம் வேலை எதுவும் வாங்கப்படாமல் சுதந்திரமாக திரியும்படி விடப்படும் ஆண் ஒட்டகம் முதலிய இவைகளெல்லாம் மார்க்க சின்னங்களாக அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. ஆனால் நிராகரித்தோர்தாம் அல்லாஹ்வின் மீது பொய்யை கற்பனை செய்து கூறுகின்றனர். மேலும் அவர்களில் பெரும்பாலோர் விளங்க மாட்டார்கள். அல்லாஹ் இறக்கிய அருளிய வேதத்தின் பாலும் இத்தூதரின் பாலும் வாருங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால், எங்களுடைய மூதாதையர்களை நாங்கள் எந்த மார்க்கத்தில் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதுமானதே என்று அவர்கள் கூறுகிறார்கள். என்ன, அவர்களுடைய மூதாதையர்கள் ஒன்றும் அறியாதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள்? நம்பிக்கை கொண்டவர்களே, வழி தவறிவிடாமல் நீங்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நேர்வழியை பெற்றுவிட்டால் வழி தவறியவர்கள் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் அனைவரும் மீள வேண்டி இருக்கின்றது. நீங்கள் செய்து கொண்டிருந்ததை உங்களுக்கு அறிவிப்பான். நம்பிக்கையாளர்களே, உங்களில் ஒருவருக்கு மரணம் சமீபத்தால் மரண சாசனம் கூறும் நேரத்தில் உங்களில் நீதமான இருவர் உங்கள் மத்தியில் சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லது நீங்கள் பூமியில் பயணம் செய்து அப்பயணத்தில் உங்களை மரணம் என்ற சோதனை வந்தடைந்தால் சாட்சிக்காக முஸ்லிமான இருவர் கிடைக்காவிடில் முஸ்லிம்களாகிய நீங்கள் அல்லாத வேறிருவர் சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சிகளில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அவ்விருவரையும் அசர் தொழுகைக்கு பின்னர் தடுத்து வையுங்கள். அவ்விருவரும் அந்த சாட்சி கூறியதற்கு பகரமாக ஓர் ஆதாயத்தையும் வாங்க மாட்டோம். அவர் எங்கள் உறவினராக இருந்தாலும் சரியே, நாங்கள் அல்லாவிற்காக சாட்சி கூறியதில் எதையும் மறைக்க மாட்டோம். அவ்வாறு செய்திருந்தால் அப்போது நிச்சயமாக நாங்கள் பாவிகளில் ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ்வின் மீது அவ்விருவரும் சத்தியம் செய்ய வேண்டும். இவ்வாறு அவர்கள் சத்தியம் செய்த பிறகு நிச்சயமாக அவ்விருவரும் பொய் கூறி பாவத்திற்குரியவர்களாகிவிட்டனர் என்று கண்டுபிடிக்கப்பட்டால், இந்த பொய் சாட்சியால் எவருக்கு நஷ்டம் ஏற்பட்டு சத்தியம் செய்யும் உரிமை ஏற்பட்டவர்களில் இறந்தவருக்கு நெருங்கிய வேறு இரு வாரிசுகள் முன்பு சத்தியம் செய்த அவ்விருவருடைய இடத்தில் நின்று கொண்டு அவ்விருவரின் சாட்சியத்தை விட நிச்சயமாக எங்கள் சாட்சியம்தான் மிக உண்மையானது, நாங்கள் வரம்பு மீறவில்லை,
அவ்வாறு மீறினால் அப்போது நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்களில் தான் ஆகிவிடுவோம் என்று அவ்விருவரும் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்ய வேண்டும். அது சாட்சியத்தை அதற்குரிய முறையில் கொண்டு அவர்கள் வருவதற்கும் அல்லது அவர்களுடைய சத்தியங்களுக்கு பின்னர் சத்தியங்கள் மறுக்கப்படும் என்பதை அவர்கள் பயப்படுவதற்கும் மிக்க சுலபமானதாகும். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், செவி சாயுங்கள். பாவிகளான கூட்டத்தை அல்லாஹ் நேர்வழி செலுத்த மாட்டான். அல்லாஹ் தூதர்களை ஒன்று சேர்க்கும் நாளில் நீங்கள் என்ன பதில் கூறப்பட்டீர்கள் என்று அவர்களிடம் கூறுவான். எங்களுக்கு அறவே ஞானமில்லை, நிச்சயமாக நீதான் மறைவானவற்றை மிக மிக அறிந்தவன் என்று அவர்கள் பதில் கூறுவார்கள். அல்லாஹ் மரியமுடைய மகன் ஈசாவே, உம்மீதும் உம் தாய் மீதுள்ள என் அருளை நினைவு கூறுவீராக என்று கூறிய சமயத்தை நினைவு கூறுங்கள். ஈசாவே, பரிசுத்த ஆத்மாவை கொண்டு உம்மை நான் பலப்படுத்திய சமயத்தை நினைவு கூறுவீராக. தொட்டிலில் குழந்தையாக இருந்த சமயத்திலும் வாலிபத்திலும் நீர் பேசினீர். இன்னும் எழுதுவதையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் நான் உமக்கு கற்பித்த சமயத்தை நினைவு கூறுவீராக. நீர் என் அனுமதியினால் களிமண்ணில் பறவையின் உருவத்தை போல் படைத்து அதில் நீர் ஊத அது என் அனுமதியினால் பறவையாக ஆகும். பிறவி குருடனையும் வெண் குஷ்டரையும் என் அனுமதியினால் நீர் சுகமாக்கிய சமயத்தை நினைவு கூறுவீராக. என் அனுமதியினால் நீர் மரணித்தவர்களை வெளியாக்கிய சமயத்தை நினைவு கூறுவீராக. இஸ்ரவேலர்களை உம்மை விட்டு நான் தடுத்த சமயத்தை நினைவு கூறுவீராக. நீர் தெளிவான அத்தாட்சிகளை அவர்களிடம் கொண்டு வர அவர்களில் நிராகரித்தவர்கள் இது தெளிவான சூனியம் தவிர வேறில்லை என்று கூறிய சமயத்தை நினைவு கூறுவீராக. என்னையும் என் தூதரையும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று உமது சிஷ்யர்களுக்கு நான் வஹி அறிவித்த சமயத்தை நினைவு கூறுவீராக. அதற்கு அவர்கள் நம்பிக்கை கொண்டோம், நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீர் சாட்சி அளிப்பீராக என்று உம்மிடம் கூறினார்கள். சிஷ்யர்கள் மரியமுடைய மகன் ஈசாவே, உம் இறைவன் வானத்திலிருந்து எங்கள் மீது ஓர் உணவு தட்டை இறக்குவதற்கு ஏழுவானா என்று கூறிய சமயத்தை நினைவு கூறுவீராக. அதற்கு ஈசா, நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வையே அஞ்சுங்கள் என்று கூறினர். அதற்கு அவர்கள், அதிலிருந்து நாங்கள் புசிப்பதற்கு எங்கள் உள்ளங்கள் திருப்தி அடைவதற்கு நீர் எங்களிடம் உண்மை கூறினீர் என்று நாங்கள் அறிவதற்கும் சாட்சியாளர்களில் நாங்கள் ஆகிவிடுவதற்கும் நாடுகிறோம் என்று கூறினர். மரியமுடைய மகன் ஈசா கூறினார், அல்லாஹ்வே, எங்கள் இறைவன் வானத்திலிருந்து ஓர் உணவு தட்டை எங்கள் மீது இறக்கு. எங்களுக்கும் எங்கள் முன் இருப்பவர்களுக்கும் எங்களுக்கு பின் வருபவர்களுக்கும் அது ஒரு பெருநாளாகவும் உன்னிடமிருந்து ஒரு அத்தாட்சியாகவும் இருக்கும். எங்களுக்கு உணவளி, நீ உணவளிப்பவர்களில் மிக சிறந்தவன். அல்லாஹ் கூறினான், நிச்சயமாக நான் அதை உங்கள் மீது இறக்குவேன். ஆகவே பின்னர் உங்களில் எவர் நிராகரிப்பாரோ உலகத்தாரில் ஒருவருக்கும் கொடுக்காத வேதனையை நிச்சயமாக நான் அவருக்கு கொடுப்பேன். அல்லாஹ் கூறும் சமயத்தை நினைவு கூறுங்கள். மரியமுடைய மகன் ஈசாவே, அல்லாஹ்வை அன்றி என்னையும் என் தாயையும் வணங்கப்படும் இரு தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு நீர் கூறினீரா? அவர் கூறுவார், நீ மிக பரிசுத்தமானவன். எனக்கு ஒரு சிறிதும் தகுதியில்லாததை நான் கூறுவது எனக்கு ஆகாது. நான் அதை கூறியிருந்தால் திட்டமாக அதை நீ அறிந்திருப்பாய். என் உள்ளத்தில் உள்ளதை நன்கறிவாய். உன் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக நீதான் மறைவானவற்றை மிக மிக அறிந்தவன். நீ எனக்கு ஏவிய என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்வையே வணங்குகள் என்பதை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு நான் கூறவில்லை. நான் அவர்களுடன் இருந்தவரை அவர்கள் மீது சாட்சியாளனாக இருந்தேன். நீ என்னை காப்பாற்றிய போது நீதான் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தாய். நீயே எல்லாவற்றின் மீதும் சாட்சியாளன். அவர்களை நீ வேதனை செய்தால் நிச்சயமாக அவர்கள் உன்னடியார்கள். அவர்களை நீ மன்னித்தால் நிச்சயமாக நீதான் மிகைத்தவன், ஞானமானவன். அல்லாஹ் கூறுவான், உண்மையாளர்களுக்கு அவர்களுடைய உண்மை பலனளிக்கும் நாள் இதுவாகும். அவற்றின் கீழ் நதிகள் ஓடுகிற சொர்க்கங்களும் அவர்களுக்கு உண்டு. அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமானவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான். அவர்களும் அவனை பற்றி மகிழ்ச்சி அடைவார்கள். இதுதான் மகத்தான வெற்றி. வானங்கள், பூமி, இன்னும் அவற்றில் உள்ளவற்றின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன்.